Hi friends, welcome to சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான கேரளா ஸ்டைல் உள்ளித்தியல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வரமல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் லைட்டாக வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் துருக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் பார்த்திங்கனாக்கா நல்லா கலர் மாறிட்டு பொன்னிறமாக ஆகணும். அந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம காரத்துக்கு தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்துருக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம மிக்சியில் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும்போது ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னாக்கா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 15 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த பூண்டு இந்த எண்ணெயில் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயமும் இந்த எண்ணெயிலே ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே அந்த பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பேஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளக்கிட்டே இருங்க. அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வதக்குறப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிட்டு நமக்கு ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு கலந்து கொடுத்துட்டு இது லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தோம். அந்த புளி நல்லா கரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு அந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கிற புளியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா புளியை கொஞ்சமாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி புளி கரைச்சல் கரைச்சி நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். புளி கரைச்சல் ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். 10 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு பார்த்திங்கன்னா மூடியை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது நமக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது ஒரு சின்ன துண்டு வெல்லமோ சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமன் வாசனையோட உள்ளித்தியல் சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த உள்ளித்தியில் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்குள்ள நம்ம இதை தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த உள்ளித்தியல் பார்த்திங்கன்னா நம்ம வத்த குழம்பு, அந்த கல்யாணக்கார குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா முத்தின தேங்காவாக பார்த்து சேர்த்திங்க அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்த அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.